3 புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெறு என்ற இந்த முழக்கத்தின் அடிப்படையிலே கடந்த 1 மாத காலமாக தமிழகம் முழுவதும் பிரச்சார இயக்கங்களை மேற்கொண்டு அதன் ஒரு பகுதியாக இங்கே அரங்க கூட்டம் நடக்க இருக்கிறது. தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, கோவை என 3 இடங்களிலே அரங்க கூட்டம் நடக்க இருக்கிறது. இந்த அரங்க கூட்டம் எப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, ஒரு நெருக்கடியான, மிகவும் ஒரு மோசமான, இந்தியாவில் நடக்கக்கூடிய பல சம்பவங்கள் இந்த சூழல்ல இந்த அரங்க கூட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று எல்லாமே செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க. மத்திய பிரதேசத்தில் சத்தர்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஹாஜி சையத் அலி அப்படிங்கிறவுடைய ஒரு வீடு புல்டோசரால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. அவருடைய கார் புல்டோசர் ஏறி நசுங்கி காலியாயிருக்கு. அவர் சொந்தக்காரருடைய வீடுகள் எல்லாம் இன்னைக்கு இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் இணையதளங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வைரலாக எல்லா இடங்களையும் பார்க்க முடியுது. 10 கோடி அவருடைய வீடு அப்படின்னு அரசு கொடுக்கக்கூடிய புள்ளிவிவரம். உண்மையிலேயே அது பல கோடி சொத்து பெருமானம் உள்ளது. அந்த வீடு இடித்து தரைமட்டமாக்கப்படுது. அந்த வீடு இடிக்கப்பட்டது. அவர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு ஏழை எளிய முஸ்லிம்களையோ தலித்துகளையோ பழங்குடியின மக்களையோ அவர்கள் வீடு புல்டோசர் வைத்து உத்தரப்பிரதேசத்தில் இடிக்கப்பட்டதை நாம் கண்கூடாக கடந்த 10 ஆண்டுகளிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு இடிக்கப்பட்ட வீடு என்பது சாதாரண ஆள் இல்லை. ஒரு பல கோடியில் வீடு கட்டுறாருன்னா அவர் எவ்வளோ கோடீஸ்வரராக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஆனால் எதற்காக அவர் வீடு இடிக்கப்படுது, என்ன காரணம் சொல்லப்படுகிறது? நபிகள் நாயகத்தினுடைய அவரை அவதூறாக பேசியதாக சொல்லி ஒரு ஊர்வலம் போகப்படுகிறது. அந்த ஊர்வலத்திலே போலீஸ் ஸ்டேஷனை கல்லெறிந்ததாக வழக்கு. இப்படி குற்றம் சாட்டி தான் இவர் வீடு இடிக்கப்படுது. எப்படி உத்தரப்பிரதேசத்திலே பல ஆயிரக்கணக்கான வீடுகள் இடிக்கப்பட்டு பலர் நிர்கதியாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்களோ, இன்று இவர் காங்கிரஸில் இருக்கிறார், இல்லை முஸ்லிம் மதத்தை சார்ந்தவர் என்ற ஒரே காரணத்திற்காக இவ்வளவு கோடிக்கணக்கான வீடு, அந்த நீங்க இணையத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரு ட்ரோன் ஷாட்ல காட்டுறாங்க, அவ்வளோ பெரிய ஒரு மாளிகை போல, அரண்மனை போல இருக்கு அந்த வீடு. அது இடித்து தரைமாட்டமாக்கப்படுது. அவருக்கே இதான் நிலைமைன்னா நமக்கு என்ன நிலைமை? அதான் முக்கியமான செய்தி. சாதாரண ஜனங்களுக்கு என்ன நிலைமை? அது மட்டும் இல்லைங்க, மத்திய பிரதேசம் மட்டுமல்ல, அஸ்ஸாம்ல இன்னைக்கு வெள்ளம் வந்தால் வெள்ளம் ஜிகாத் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பரப்பப்படுது. அவங்களுடைய ஹிமந்த பிஸ்வா சர்மா அப்படிங்கிற முதலமைச்சரால் எங்கெல்லாம் இன்னைக்கு பிஜேபி ஆட்சியில் இருக்கிறதோ அங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் தலித்துகளுக்கும் பழங்குடி மக்களும் வாழ முடியாது என்ற நிலையை இவர்கள் அமல்படுத்துறாங்க. இது எதன் பேரால் நடத்தப்படுது? சட்டத்தின் பேரால் நடத்தப்படுது அப்படிங்கிறத எல்லாரும் சொல்றாங்க. நாம் என்ன சொல்றோம்? சட்டத்தின் பேரால் அல்ல, சட்டத்தின் ஆட்சி முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இப்ப இங்க நடக்கக்கூடிய இந்த சூழல், இந்தியாவில் நடக்கக்கூடிய சூழல் யோசிச்சு பாருங்க. வெஸ்ட் பெங்கால்ல ஒரு மருத்துவர் கொடூரமான பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காரு. இன்னைக்கு மருத்துவர்கள்லாம் தெருவில் இறங்கி, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மருத்துவர்கள் தெருவில் இறங்கி இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த வழக்கு விசாரணை என்பது எப்படி நடக்குதுன்னு அப்பட்டமாக நம்ம பார்க்குறோம். சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. சிபிஐ சொல்லக்கூடிய விஷயங்களை மருத்துவர்கள் ஏற்கவில்லை. இது விசாரணை சரியாக நடக்கலை அப்படிங்கிறதா மருத்துவர்கள் சொல்றாங்க. உச்சநீதிமன்றம் தேவையில்லாம தலையிடுது, இல்லை கரெக்டாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லுது. ஆனால் மருத்துவர்களோ, பல்வேறு மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இது பல பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க, ஆதாரங்கள் அழிக்கப்படுது, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, உள்ள போதை மருந்து புழக்கம் இருக்குது, இவங்க தட்டி கேட்டாங்க, இப்படி பல விஷயங்களை அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வெளியே சொல்றாங்க. ஆனால் விசாரணை சரியாக நடத்தப்படலை. இப்படி அசாம் தொடங்கி மத்திய பிரதேசம் தொடங்கி வெஸ்ட் பெங்கால் வரை இருக்கக்கூடிய இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா குற்றங்களையும்
இல்லை இந்த மாதிரி புல்டோசர் கலாச்சாரமும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் சாசன சட்டத்தின்படி படியே பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது தான். ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் சாசன சட்டம் என்பதே ரொம்ப ஜனநாயகத்தை குறுக்கி அது மக்கள் பல விஷயங்களை போராடி பெற்ற சில சட்டங்கள் தான் இருக்குது. அதுவும் நடைமுறையில் இல்லை. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தெல்லாம் வந்து அமுல்படுத்தலைன்னா நம்ம போராடிட்டு இருக்கோம் பல்வேறு வழக்குகளில். இப்படி ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டம் என்பதே இன்னைக்கு அமுல்படுத்த முடியாத சூழலில் தான் நிலைமை இருக்குது. அப்போ இந்த 3 புதிய குற்றவியல் சட்டம் வந்தால் நிலைமை என்ன? அது மீண்டும் இவர்கள் சொல்வது போல காலனி ஆட்சியில் இருந்தக்கூடிய சட்டத்தை நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட கொடூரமான ஒரு கும்பல் ஆட்சியை கும்பல் கையில் வந்து தூக்கி அதிகாரத்தை கொடுப்பது தான் இவங்க செய்யக்கூடிய வேலை. அப்போ இதை எதிர்த்து தான் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க போராட்டங்களை கட்டியமைத்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழல் என்பது இன்னைக்கு வழக்கறிஞர்கள் இதை எதிர்த்து களத்தில் நின்று போராடுகிறார்கள். ஜாக் கூட்டணியிலிருந்து இறங்கி போராடுறாங்க. இன்னைக்கு ஜாக் கூட்டணி கூட வந்து பேசணும்னு சொல்லி நம்ம கேட்டோம். அவர்கள் தொடர்ச்சியான போராட்டத்தில் இருக்கிறதுனால வர முடியாதுன்னு சொன்னாங்க. இப்படி வழக்கறிஞர்கள் அதை பற்றி தெரிந்த ஒரு தரப்பு இறங்கி போராடிட்டு இருக்காங்க. ஆனால் மாணவர்கள் மத்தியிலோ ஆசிரியர்கள் மத்தியிலோ இல்லை தொழிலாளர்கள் மத்தியிலோ விவசாயிகள் மத்தியிலோ இந்த விஷயங்கள் எடுத்து செல்லப்படலை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் மக்கள் அதிகாரம், புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி, புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி, மக்கள் கலை இலக்கிய கழகம் ஆகிய அமைப்புகள் இந்த விஷயத்தை மக்கள் மத்தியிலே பரவலாக எடுத்து செல்ல வேண்டும் என்ற காரணத்தால் தான் இந்த அரங்க கூட்டமாக இருக்கட்டும், கடந்த 20-30 நாட்களாக பிரச்சாரங்களாக இருக்கட்டும், போஸ்டர் ஒட்டுவதாக இருக்கட்டும், எல்லா வடிவங்களிலும் இந்த பிரச்சாரத்தை நாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். பொதுவாக இந்த புதிய குற்றவியல் சட்டத்தை பற்றி எப்படி பார்க்குறாங்க மற்ற கட்சிகள் அப்படின்னு சொன்னால், மற்ற கட்சிகளோ ஜனநாயக சக்திகளோ இல்லை முதலாளித்துவ கட்சிகளோ, இப்போது திமுக உட்பட இல்லை மேற்கு வங்கத்திலலாம் வந்து ஒரு குழு போட்டு இதை ஆராய்ச்சி செய்து இதில் இருக்கக்கூடிய தவறுகளை நீக்கி சில திருத்தங்களை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? திருத்தங்கள் அல்ல, ஒட்டுமொத்தமாக இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிறதா மக்கள் அதிகாரம் எங்களுடைய அமைப்புகள் நாம் வலியுறுத்துகிறோம். சில கட்சிகள் ஜனநாயக சக்திகள் என்ன சொல்றாங்க? இது போலீஸ் ராஜ்யம், போலீஸுக்கிட்ட வந்து ஒட்டுமொத்தமாக இந்த அதிகாரம் தரப்பட போகிறது அப்படின்னு சொல்றாங்க. அது பொய்யல்ல, உண்மைதான். இதில் இருக்கக்கூடிய சட்டங்கள் சமஸ்கிருதத்தில் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சிலர் சொல்றாங்க. அது பொய்யல்ல, அது உண்மைதான். சிபிஎம் போன்ற கட்சிகள் கூட என்ன சொல்றாங்கன்னா, இந்த சட்டம் வந்துட்டா தனியாக எமர்ஜென்சின்னு ஒன்று அறிவிக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக எமர்ஜென்சின்றது அறிவிக்கப்பட்டது தான். இந்த சட்டம் அமுல்படுத்த தொடங்கிவிட்டால், முழுமையாக தொடங்கிவிட்டால் எமர்ஜென்சி அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னு சொல்கிறாங்க. அதுவும் பொய்யல்ல, அது உண்மைதான். இது எல்லாமே உண்மைதான். ஆனால் இது பகுதியால் உண்மை. உண்மையில் நாம் என்ன சொல்கிறோம் இந்த சட்டத்தை பற்றி அப்படின்னா, இது ஒரு கும்பலின் கையில் ஒட்டுமொத்த அரசு அதிகாரமும் தூக்கி கொடுக்கப்படுகிறது. எந்த கும்பல்? காவியினுடன் சேர்ந்து போலீஸ், கார்ப்பரேட்டுடைய ஆதரவு, கார்ப்பரேட்டுக்கு இடைஞ்சல் இல்லாத இந்த காவியும் போலீஸும் இணைந்த கும்பலிடம் இந்த அதிகாரம் போக போகிறது. போனால் என்ன ஆகும்? இப்போ ஏற்கனவே சொன்ன இல்லையா, புல்டோசர் கலாச்சாரம் ஏற்கனவே இந்த 10 ஆண்டுகளாக இதான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் மேலும் கொடூரமாக உழைக்கிற மக்களும் உழைக்கும் மக்களுக்காக குரல் கொடுப்பவர்களும் ஒடுக்கப்படுவதற்காகத்தான் இந்த சட்டம். யாரும் பேசக்கூடாது, எழுதக்கூடாது. இணையத்தில் கூட ஒரு வீடியோ பேசினா உடனே தேசிய பாதுகாப்பு சட்டம் பாயும். யாரும் இந்த அரசை எதிர்த்து பேசக்கூடாது, மக்களுக்காக போராடக்கூடாது. எல்லாம் மேலதிகாரிகளுக்கு இருந்த அதிகாரம் எல்லாம் இன்று ஒரு கடைநிலை இருக்கக்கூடிய கான்ஸ்டபிளுக்கு தரப்படுகிறது. யோசிச்சு பாருங்க, போலீஸ் கஸ்டடியில் எத்தனை கொலைகள் இன்று நடக்கப்படுகிறது. போலீஸ் கஸ்டடி என்பதே இந்தியாவில் தான் இருக்குன்னு சொல்றாங்க. பல நாடுகளில் அது நீதிமன்ற காவல் தான். ஆனால் இங்கே மட்டும்தான் போலீஸ் கஸ்டடின்றது ஒன்று இருக்கு. எவ்வளோ கொடூரமானது! மக்களை இவர்களே ஜோடிச்சு நிறைய கதை இருக்கு. எங்கள் தோழர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளே பார்த்தீங்கன்னா அழகாக திரைக்கதை வசனம் எழுதுவாங்க. போலீஸ் இவர் இங்கே போயிட்டு இருந்தாரு, கத்தி எடுத்துட்டு வந்தாரு, குத்த வந்தாரு, இப்பெல்லாம் கதை எழுதுவாங்க. ஜட்ஜுக்கும் தெரியும் இது கதை தான். இப்படி போலீஸ் ஜோடிக்கக்கூடிய பல கொடூரமான கதைகளின் மீது தான் இன்னைக்கு வந்து பலர் கைது செய்யப்படுறாங்க. பலர் நிரபராதிகளாக இன்னைக்கு வந்து சிறையில் வந்து வாடிட்டு இருக்காங்க. பல ஆயிரம் பேர் ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் சாசன சட்டத்தின்படியே பலர் அயோக்கியத்தனமாக உள்ள வைக்கப்பட்டிருக்காங்க, நிரபராதிகள். ஆனால் இந்த சட்டம் வந்தால் என்ன ஆகும்? இவர்களே தீர்ப்பு எழுதிடுவாங்க. எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தீர்ப்பு எழுதிடுவாங்க. இதுதான் வந்து கொடூரமாக
இந்த சட்டத்தின் மூலமாக மொத்தமாக எல்லாரும் ஒடுக்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருதுன்னு பார்க்குறோங்க. இந்த அடிப்படையில் வெறும் வழக்கறிஞர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு இணைந்து மாணவர்கள், ஆசிரியர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், எல்லா தரப்பு மக்களும் இனி களத்திலே இறங்கி போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை வலியுறுத்தி தான் நாங்கள் இந்த பிரச்சார இயக்கத்தை தமிழ்நாடு முழுக்க கொண்டு சென்றிருக்கிறோம்.